வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொலி வாயிலாக ரொம்ப முக்கியமான சில அப்டேட்ஸ் அப்புறம் ரெக்யூமெண்ட் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தொழில்நுட்ப உதவியாளர். இதற்கு வந்து கல்வி தகுதி டிப்ளமோ ட்ரிபிள்இ. சரிங்களா? நீங்க பிஇ படிச்சவங்க எலிஜிபிள் கிடையாது, டிப்ளமோ ட்ரிபிள்இ படிச்சவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா? இந்த தொழில்நுட்ப உதவியாளர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 நிறைய அஸ்பிரன்ஸ் வந்து இந்த டிஎன்இபி ஜாப்புக்காக வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான அப்டேட் தான். மொத்தம் வந்து 656 வேகன்சி. இந்த மாதிரி வேகன்சி இனிமேல் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதனால வந்து உங்க நண்பர்கள் டிப்ளமோ ட்ரிபிள்இ படிச்சிருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண தயாராகுங்க. இந்த டிப்ளமோ ட்ரிபிள்இ படிச்சவங்க மட்டும் தான் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல்ல, டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல்ல வைக்கிறாங்க. சரிங்களா? நீங்க வந்து இதற்கு வந்து அப்ளை பண்றது நீங்க டிஎன்இபி வேகன்சி தான், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான். ஆனா டிஎன்பிசி மூலமா தான் அந்த பேட்டர்ல தான் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு நீ இனிஷியலா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து டிஎன்பிசிக்கு அப்ளை பண்றது மேல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லை. புதுசா வந்து பண்றவங்க வந்து டிஎன்பிசி வெப்சைட்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? விவரம் தெரியாதவங்க ப்ரௌசிங் சேர்ந்துக்காரங்க இந்த விவரத்தை சொல்லுங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக டிஎன்பிசி வெப்சைட்ல போய் தான் பண்ண முடியும். ப்ரௌசிங் சேர்த்துக்கான சொல்லி புரிய வைங்க. இந்த வெப்சைட் லிங்க், அப்ளை பண்ண லிங்க் நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனா கொடுத்துடுறேன். ஓகேவா? அடுத்து வந்து ஏஜ் லிமிட் என்ன? இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிற ஏஜ் லிமிட் கிடையாது. யாராருக்கு? பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ போன்ற பிரிவினருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. யாருக்கு ஏஜ் லிமிட் இருந்து? பொது பிரிவினருக்கு மட்டும் 32 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ஜெனரல் கேட்டகரியில வரவங்களுக்கு மட்டும் 32 ஏஜ் லிமிட்டா கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தோம், டிப்ளமோ ட்ரிபிள்இ மட்டும் படிச்சா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமானா நீங்க வந்து இந்த பணிக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்க கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போட்டிருக்காங்க பிஇ கிராஜுவேட்ஸ்க்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு தனி லிங்க் கொடுத்துருக்காங்க, அதுல போய் அப்ளை பண்ண முடியும். பிஇ வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள், ஒன்லி டிப்ளமோ ட்ரிபிள்இ மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்க, எக்ஸாம் பேட்டர்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேப்பரா இருக்கும். பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு. அதுல 100 கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த மார்க் வந்து 150 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? பொது அறிவுல ஜெனரல் ஸ்டடீஸ்ல 100 கொஸ்டின், அது 150 மார்க்கா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதே போல தமிழுக்கு வந்து 100 கொஸ்டின் 150 மார்க்கா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இந்த தமிழ் வந்து ஜஸ்ட் 40% எடுத்தா போதும். இந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க தமிழுக்கு. ஓகேங்களா? இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின் 150 மார்க், இந்த 150. அப்புறம் பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின் கேட்பாங்க, அதை 300 மார்க்கா கன்வெர்ட் பண்ணிக்காங்க. அப்ப 200 × 1.5 மார்க் போட்டீங்கன்னா 300 மதிப்பெண் வந்துடும். சரிங்களா? இந்த 300 பிளஸ் இந்த 150 டோட்டலா வந்து 450க்கு தான் கட் ஆஃப் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இந்த பணிக்கான காம்படிஷன் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாம் கம்பேர் பண்றப்ப வெறும் உங்களுடைய சப்ஜெக்ட், அது டிப்ளமோ ட்ரிபிள்இ கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வர்றதுனால காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லா டிப்ளமோ ட்ரிபிள்இ கேண்டிடேட்ஸ்க்குமே டிஎன்பிசி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி. அதனால எல்லாருமே இப்ப இருந்தா படிக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இந்த அப்ளை பண்றாங்க 100க்கு 90 பேர், ஒரு 80 பேர் வந்து இந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு தான் படிக்கவே ஆரம்பிக்க போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல யார் எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலைவாய்ப்பு பிரகாசமா இருக்கு, வேலைவாய்ப்பு வேறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், ஈஸியா வந்து முதல்ல தவறு இல்லாம அப்ளை பண்ற கத்துக்கோங்க. சரிங்களா? அது சிறப்பான தொடக்கம் பாதி வெட்டிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பிழையின்றி நீங்க அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸை முடிங்க. முடிச்சுட்டு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், படிக்க ஆரம்பிக்கணும், எக்ஸாம் எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் கைடன்ஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம வந்து எல்லாருமே டிஎன்பிசி குரூப் 4 பண்ணுவாங்க, எல்லாருமே டிஎன்பிசி குரூப் 2 பண்ணுவாங்க. நம்ம வந்து யார் வந்து அதிகம்
தொடாத பகுதி எதுவோ, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கறது, கைடன்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது தான் நம்ம அகாடமியோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுல இருந்தே நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த இது 2020 இருந்தே சரிங்களா? சரி, 2020 இருந்தே நம்ம இந்த பணிக்காக நம்ம ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்து இருக்காங்கன்னா அது டிஎன்இபி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க ஜூனியர் அசஸர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇ, அப்புறம் எல்லாரும் ஹேங்மேனு, ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருந்து இப்போ வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. இந்த பதிவை வந்து இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் புத்தக வடிவிலேயே வந்து ட்ரிபிள் இ சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்குறோம். அதே போல வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழுக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணா டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். விருப்பம் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கி பயன்பெறலாம். ஸோ நம்மளுடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே இருக்கும். அதே போல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ட்ரிபிள் இ படிச்சவங்களுக்கும் நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குங்க. வேணுங்கிறவங்க வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடவே நம்ம ப்ரொவைட் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த காணொலியில இன்னும் டீட்டெயில்ல டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.